அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி, விநாயகர் பகவானே போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். கும்பராசிகார நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் ராசி பலன் 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமையில் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களே கும்பராசிகார நேயர்களுக்காக நல்லதொரு மாற்றங்களையும் ஊக்கங்களையும் யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கோச்சார ராசி கடகராசியாகவும், கோச்சார லக்கணம் ரிஷப லக்கணமாகவும், நட்சத்திரம் ஆயில்யம் முதல் பாதத்திலும் சந்திர பகவான் வலம் வந்து நடக்கப் போகின்ற இந்த மாதத்தின் திதி கிருஷ்ணபட்ச திரியோதசி திதியிலும் திதி தெய்வம் நந்தி தெய்வமாக வலம் வந்து, காரணம் வணிசை கரணத்திலும் யோகம், பரிகம் யோகத்திலும் யோக தேவதை விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய கர்ம யோகத்திலே அற்புதமான இந்த மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் பரிபூரணமாக பிறக்கப் போகின்ற கும்பராசிகார நேயர்களுக்கு ராசியிலே சனி பகவான் இருக்க பெற்றும், 2ஆம் இடம் மீனராசியிலே ராகு பகவானும், 4ஆம் இடத்திலே குரு பகவானும், 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியிலே சந்திர பகவான் அமைய பெற்றும், புதன் பகவானும் அமைய பெற்றும், 7ஆம் இடத்திலே சூரிய பகவானும், 8ஆம் இடத்திலே கேதுவும் சுக்கிரனும் அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது சனி பகவான் சனியினுடைய ராசியிலே கும்பராசியிலே ஆட்சி வெளிவிலே மூலத்திரிகோண வெளிவிலே இருந்தும், சிம்ம ராசிநாதன் சிம்மாசனத்திலே அதிபதி சிம்மாசனத்திலே அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றதுனாலே கணவன் மனைவிகளாக இருந்தாலும், கூட்டாளிகளாக இருந்தாலும், தொழில் வேலைகளாக இருந்தாலும் மிகவும் பிரமாதமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுடைய தகப்பனாராக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் சற்று கோபங்கள் இல்லாமல் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. அதுவும் இந்த செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே கன்னிராசிக்கு பிரயாணம் செய்கின்ற நாட்களிலே தகப்பன் குழந்தைகள் உங்களுடைய பிரிவினைகள் இல்லாத ஒரு மாற்றங்களும் இருக்கின்றது. அதே சமயத்தில் இங்கே 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்ற பொழுது வரன் அமையாதவர்கள் வெளிநாட்டில் வெளியூரில் சென்றில் அமைய பெறுகின்றவர்களுக்கும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் செல்கின்ற பொழுது இரவு நேரங்களில் பயணங்களில் சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நேர காலமாக இந்த செப்டம்பர் மாதம் என்பது இருக்கின்றது. குருவின் பார்வை என்பது தன ஸ்தானாதிபதி தன காரகன் என்று சொல்லக்கூடியவர் இரண்டும் ஒருங்கே இணைய பெற்ற கும்பராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்காக குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருள் என்பது சுகஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தை குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான இந்த யோக நாள்களிலே குருவின் பார்வை என்பது சுகஸ்தானத்திலே இருந்து வீடு, வாகன, வண்டி, சொத்து சுகங்களிலே, அதுவும் முயற்சி ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்ற இந்த மாதம் என்பது பூர்வ புண்ணியங்களிலே குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், குழந்தைகள் சற்று கவனம் நிதானமாகவும் அதிகமான கோபங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகவும், செவ்வாய் பகவான் சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்திலே செல்கின்ற பொழுது குழந்தைகளின் அதிகமான கோபங்களும் தேவையில்லாத வம்பு வழக்குகளிலே செல்லாமல் சற்று கவனம் நிதானமாகவும் இருக்கக்கூடிய இந்த 5ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள் இல்லாத சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது இருக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் அவர் காரகனாகவும் இருந்து இந்த காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் போகின்ற பொழுது இது பஞ்சமஸ்தானமாக கும்பராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. இங்கே பூர்வீகத்திலே வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த செப்டம்பரிலே நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுவும் இந்த பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சொந்த நட்சத்திரத்திலே சொல்கின்ற பொழுது பூமி, சொத்து சுகங்கள், வாகனங்கள் அனைத்தும் நல்லதொரு யோகங்கள் இருந்தாலும் சகோதர சகோதரிகளிடம் இருந்து சற்று கவனம் நிதானமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது கும்பராசிக்கார நேயர்களுக்கு. கும்பராசியின் முயற்சி ஸ்தானாதிபதி
என்று சொல்லக்கூடியவரும் ராசி லக்கணத்துக்கு அவர் பஞ்சமசானம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடமாக இருக்கின்ற இது ஒரு சகோதர சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டிலேயே செவ்வாய் பகவான் போகின்ற பொழுது சகோதர சகோதரிகள் கருத்து வேறுபாடுகள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடத்துங்களிலே வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். சற்று கவனமும் அமைதியும் பொறுமையும் கையாள வேண்டிய ஒரு நேரமாக இருக்கின்றது. எதையும் வெல்லக்கூடிய ஒரு யோகங்கள், முயற்சிக்கும் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகின்றது. பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே செவ்வாய் பகவான் செல்கின்ற பொழுது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது தோல்வி இல்லாத ஒரு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கின்றது. செவ்வாய் பகவான் சொந்த நட்சத்திரத்திலே திரிகோணத்திலே செல்கின்ற பொழுது ராசிக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கின்றது. ஒரு சில சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதிலே தோல்வி இல்லாத ஒரு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம். அதே சமயத்தில் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களிலே இருக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் சந்திர பகவான், தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர். 6ஆம் இடம் என்பது 4ஆம் இடமாக மாறுகின்றதுனாலே இங்கே சொத்து சுகங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் கூட அதிலே சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். பஞ்சம சாணாதிபதி புதன் பகவானும் செப்டம்பர் 3 தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு பரிபூரணமாக இருக்கின்றதுனாலே உங்கள் பூர்வீகத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. பஞ்சமாதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்திலே இருந்தும் 7ஆம் இடத்துக்கு 3ஆம் தேதி செல்கின்ற இந்த அமைப்பு என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. கும்பராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி கும்பத்திற்கு குரு பகவான் பரிபூரணமாக செவ்வாயின் நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவானும் பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே வீட்டிருக்கின்ற இந்த அற்புதமான யோகம் என்பது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களிலே மிகவும் உன்னதமான முயற்சி சாணாதிபதியும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் சாணங்களிலே விரிவான யோகங்களை பெறுகின்ற ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடியதும் 7ஆம் இடத்திலே வலுப்பெற்று ஆட்சி ஒளியிலே இருக்கின்ற சூரிய பகவானும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அதாவது கும்பராசியின் மனைவிகள் வழியாக யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு யோகங்கள், கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இங்கே சனி பகவானுடைய பார்வை என்பது 7ஆம் இடத்திலேயும் உங்களுடைய 10ஆம் இடத்திலே விழுகின்றதும், முயற்சி சாணங்களிலே ராசி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த யோகம் என்பது மிகவும் பிரமாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. சுகஸ்தானத்திலேயே 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இது பொருளாதார ராசியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு ராசியிலே குரு பகவான் செவ்வாயின் நட்சத்திரம் என்பதும் செவ்வாயும் திரிகோணத்திலே இருக்கின்றதும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்களிலே 4ஆம் இடத்திலே வீடு வாகன சொத்து சுகங்களுக்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக குருவின் அருள் பரிபூர்ணமாக உங்களுடைய 12ஆம் இடத்திலேயே விழுகின்ற பொழுது இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது. அதுவும் முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்ததிபதி இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகனாகவும் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி காரகன் சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய மிதுன ராசியிலே சென்று கொண்டிருக்கின்ற இது ராசிக்கு திரிகோணத்திலே சென்று கொண்டிருக்கின்றது என்பது மிகவும் பலமான ஒரு அமைப்பாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளிடமிருந்து ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அதே சமயத்தில் புதன் பகவானும் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே 3 நாள் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7ஆம் இடத்திலே செல்கின்றதுனாலேயும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து சுகங்கள் வழக்குகள் வம்புகள் அனைத்தும் நல்லதொரு சுகபோகமாக ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், கணவன் மனைவிகள் ஒரு சிலர் கல்யாணம் நடக்காதவர்களுக்கு நல்லதொரு சுப விசேஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், மாங்கல்ய கரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரத்தக்காரகனாகவும் அவர் சொத்துகளுக்கெல்லாம் மண்மனை வாகனங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக அவர் திரிகோணத்திலே உங்களுடைய முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்களை குறிக்கக்கூடியவர் பரிபூர்ணமாக இந்த மாதங்களிலே திரிகோணத்திலே சென்று கொண்டிருக்கின்றது என்பது லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கின்றது. அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் என்பது பிறக்கப் போகின்றது. 4ஆம் இடம் அதிபதி 9ஆம் இடம் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதங்களிலே 15 தேதி வரையில் செப்டம்பர் நல்லதொரு மாற்றங்களையும் ஊக்கங்களையும் கொடுக்கின்றது. வீடு சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய சுகங்கள், சுக்கிரன் பகவான்
கும்ப ராசிக்கு 4 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி 4ஆம் இடம் வீடு வாகன சொத்து சுகங்களிலே செப்டம்பர் 15 தேதி வரையில் நல்லதொரு பலன்கள் வீடு வாகன சொத்து சுகங்களிலேயும் தாய்மார்களின் ஆரோக்கியம் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் 15 தேதிக்கு பிறகு 20 தேதி வரையில் சுக்கிர பகவான் நீச்சம் பெறுகின்ற இந்த காலங்களிலே சற்று வீடு வாகன சொத்து சுகங்கள் தாய்மார்களின் கவனம் தகப்பன் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நேரங்கள் 25 பேருக்கு செப்டம்பர் 25 தேதிக்கு பிறகு நல்லதொரு மாற்றங்கள் சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே பரிபூர்ணமாக ஆட்சி வடிவிலே மூலத்திரிகோணம் அடைகின்ற இந்த மாதங்களிலே செப்டம்பர் மாதங்களிலே செப்டம்பர் 15 இருந்து 20 தேதிக்குள் சற்று பலகீனமாக வீடு வாகன சொத்து சுகங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களிலே நிகழ்வுகளிலே புதுசாக ஆரம்பிப்பவர்களுக்கு சற்று தடை தாமதங்கள் கொடுக்கக்கூடிய நேரங்கள் என்பது செப்டம்பர் 15 இருந்து 20ஆம் தேதிக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதே சமயத்தில் சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் இது பொருளாதார ராசியிலேயே ரிஷபராசி இருக்கின்றதும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியாக இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையிலே இருப்பவர்களுக்கும் செப்டம்பர் 15 இருந்து 20 தேதியில் சற்று பழகினமாகவும் தாமதமாகவும் இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே புது தொழில்கள் புது வேலைகள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு சற்று தாமதமாக நடக்கக்கூடியது. இது சரியான நேரங்கள் 15 இருந்து 20 தேதிக்குள் நடத்துபவர்களுக்கு சற்று தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. ஆகையால் கும்பராசிக்கார நேயர்களுக்கு கோச்சார கிரகங்களின் பலன் என்பது சுக்கிர பகவான் நிலை என்பது 15 இருந்து செப்டம்பர் 15 இருந்து 20 தேதிக்குள் சற்று நீசமாகின்றதால் தன்னுடைய பலத்தை இழக்கின்ற இந்த காலகட்டங்களிலே சுபகாரியங்களாக இருக்கட்டும் வீடு வாகன சொத்து சுகங்கள் ஆரோக்கியத்தின் கவன நிலை என்பது சற்று பலகீனமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. இங்கே இரவு நேரங்களில் இந்த காலகட்டங்களில் செல்லாமல் இருப்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு உத்தமமான நல்லதொரு பலனை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. கும்பராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் செப்டம்பராக இருக்கின்றது. கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களிலே சுக்கிர பகவான் செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு 20 தேதிக்குள் 5 நாள் மட்டுமே இந்த 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை ராகுவை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் நடத்தாமல் இருப்பது நல்லது. அதே சமயத்தில் தாய்மார்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம், தகப்பனார்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம், தாங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கின்றது. ஆரம்பம் 15 நாள் அற்புதமான யோக பலன்களை கொடுத்தாலும் 15 இருந்து 20 தேதிக்கு பிறகு இந்த சுக்கிர பகவான் அவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திலே பரிபூர்ணமாக ஆட்சி வடிவிலே மூலத்திரிகோணம் அடைகின்றதுனாலே அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. உங்களுடைய கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே இருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த சுக்கிர பகவான் என்பது 25 தேதிக்கு பிறகு அற்புதமான உங்களுடைய எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் ஜெயிக்கக்கூடிய முயற்சிக்கும் காரியங்கள் தீர ஸ்தானம் பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எண்ணுகின்ற டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலுமே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் என்பது அமைய போகின்றது. பூர்வ புண்ணியாதிபதி புதன் பகவானும் உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருந்து இங்கே இந்த பார்வை என்பது சனியும் புதனும் பார்க்கின்ற அற்புதமான யோக பலன்கள் இங்கே அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இது நெருப்பு ராசியில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை காற்று ராசி என்பது ராசியாக அமைய பெற்று இருக்கின்ற கும்பராசிக்கார நேயர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கக்கூடியதும் வெளிநாட்டில் இருந்து வரன்கள் அமையாதவர்களுக்கு வெளிநாட்டு வரன்கள் அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் இந்த செப்டம்பர் 25 தேதிக்கு பிறகு 20 தேதிக்கு பிறகும் நல்லதொரு மாற்றங்களை கொடுத்தாலும் இங்கே புதன் பகவானுடைய அருள் என்பது உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களை அதுவும் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்றதுனாலே கணவன் மனைவிகள் ஒருவருக்கொருவர் அற்புதமான யோக பலன்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்ற குருவின் அருள் என்பது உங்களுடைய 12ஆம் இடத்திலே மட்டுமல்லாமல் 10ஆம் இடத்திலேயும் விழுகின்றதுனாலேயும் அஷ்டமஸ்தானத்திலே விழுகின்றதுனாலேயும் அற்புதமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் இந்த கும்பம் என்பதை கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய ஒரு காற்று ராசியில் இது கோயில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற ஸ்தலத்திற்கு சென்று அங்கே ஆராதனை செய்து வர அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றதும் உங்களுடைய கன்னி ராசிக்கு 11ஆம் இடம் தனுசு ராசி என்பது ஒரு
ஹோமத்தின் நெருப்பை போன்று இருக்கக்கூடிய பெரிய உயர்ந்த மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ராசி லக்னத்தில் பிறந்த உங்களுக்காக இந்த செப்டம்பரிலே முயற்சிக்கும் காரியங்களாக இருந்தாலும் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் அனைத்தும் அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம். அதே சமயத்தில் இந்த 4ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் செப்டம்பர் 15லிருந்து 20 தேதி வரையில் தன்னுடைய பலனை இழக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் சொத்து சுகம் வீடு வாகனம் தாய்மார்களின் நிலை என்பது தகப்பனர்களின் நிலை என்பது சற்று ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. செப்டம்பர் 25 தேதிக்கு பிறகு கும்ப ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அற்புதமான யோக பலன்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி வழியிலே இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக இருக்கின்றதா. தாய்மார்களின் நிலை என்பது தாய்மார்கள் உங்களுக்கு கடன் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு சில நல்லதொரு தகப்பன் தாய் அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடியதும் அதுவும் இங்கே மனைவியின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பரமாக இது சிம்மாசனத்தின் அதிபதி மனைவியாக கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றதுனாலே இந்த காலங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை என்பது சிம்மாசனத்தின் அதிபதியின் நாளிலே இந்த மாதம் பிறக்கின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாங்கல்யங்கள் மங்களகாரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமசானத்திலேயே இருக்கின்றதுனாலே அவரின் பார்வை என்பது லாபஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற அனைத்து காரியங்களும் ஜெயமாக மாறுகின்ற ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.